இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் வந்து இந்த விஷயங்களெல்லாம் அட்ரெஸ் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ஸ்குவாடுக்கு ஒரு ரோஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா பூண்டு உரித்து வீடு பூரா போட்டிருக்காங்க. அதில் அந்த மேட்டில் எல்லாம் பட்டது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு கெஸ்ட்டு வரும்போது அது ஒரு பிக் பாஸ்க்கும் ஒரு அசிங்கம். அந்த மாதிரி பண்ணதை அவங்க கண்டிப்பாக கண்டிக்கணும். அதை பற்றி அவங்க கேட்கணும். அதுக்கப்புறம் வந்து காயின்ஸ் கொடுக்குறதுல கண்டிப்பாக ஒரு குரூப்பிசம் நடந்திருக்கு. ஒருத்தருக்கு வந்து அரோரா வின் பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு வந்து பிரஜன் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அதை பற்றி இந்த காயின்ஸ் கொடுத்ததில் ஒரு ரோஸ்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இவங்களும் கிச்சன் டீமுக்கு ரொம்ப கம்மியாக தான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் விஜய் சேதுபதி சார் கண்டிப்பாக கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிச்சன் டீமுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய வேலை இருந்துச்சு. அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணலைன்னா கூட இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றியும் கேட்பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து ரொம்ப மார்க் பண்ணியிருப்பாங்க. விக்ரமை வந்து கொஞ்சம் ரொம்ப மார்க்கிங்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்புறம் ஸ்கூபி டூன்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை சொல்லியிருப்பாங்க. பைத்தியம், பால் ஊற்ற போகிறான், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ், ரொம்ப ரொம்ப மோசமான வேர்ட்ஸ். ஸோ அதை பற்றி கேட்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் கமருவும் வந்து கெமிக்கும் ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கும். அதில் வந்து வாயடிச்சு உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக சும்மாவே கமருதீன் எந்த தப்பும் பண்ணலைனாலே அவருக்கு ரோஸ்ட் உண்டு. அவர் வந்து சும்மா எப்போவுமே இதுதான். அதனால் ஒரு பாயிண்ட் கிடைச்சா விடவா செய்வாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து கமருதீனை கேள்வி கேட்பாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜனுக்கு ஷுவராக இருக்கும். 100% ரோஸ்ட் இருக்கும். அதில் டவுட்டே கிடையாது. பிரஜனுக்கு மேபி ரோஸ்ட் கொடுத்து எலிமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்குன்னா வியானாவை நேற்றி பேசினது அடித்து ஏற்றிடுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் விக்ரம் கிட்ட ஒரு ஒய்ஃப் பற்றி பேசினது, கதவை திறந்து விட சொல்கிறேன், உங்கள் ஒய்ஃபை உள்ளே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ விக்ரமை வந்துட்டு நான் வண்டி வச்சு ஏற்றிடுவேன் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஸோ அதுக்கு ஷுவராக கிடைக்கும். அண்ட் எஃப்ஜேக்கு பாவம் பிடிக்கும், எஃப்ஜேயோட அம்மா அப்பாவுக்கு பாவம் பிடிக்கும், தங்கச்சிக்கு பாவம் பிடிக்கும், அப்படிலாம் ரொம்ப மோசமாக பேசியிருப்பாரு. அதுக்கு டெஃபினட்டாக கண்டிப்பாக ஒரு ரோஸ்ட்டு ஷுவராக இருக்கும். அண்ட் எஃப்ஜேயோட கேப்டன்சி பற்றி பேசியே ஆவார். எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேயோட கேப்டன்சிக்கு இன்றைக்கி பெரிய பாராட்டு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு எல்லா இஷ்யூஸையும் நல்லா சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த பஞ்ச் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். தீபக் அண்ணா ஹேண்டில் பண்ணாங்க. பட் அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர், ரொம்ப தங்கமான கேண்டிடேட்ஸ். அது இப்போ தான் நமக்கு தெரியுது. ஆனால் இந்த கண்டஸ்டன்ஸ் வச்சுட்டு கேப்டன்சி பண்ணுறதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அது வந்து எஃப்ஜே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக அதை விஜய் சேதுபதி சார் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இதில் நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.